வணக்கம். Not only college, school, higher secondary level onwards, nursing, home science, catering, biotechnology, agri. So variation group available depend on the area useful for future study. Remote area peoples utilize the job. ஓகே, நர்சிங்னா தமிழில் செவிலியன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1700 முதல் 1853 இது கிபி. சரி, அப்படியே அந்த செவிலிய பணியிலே தன்னை அர்ப்பணித்து 1820 1910 வரையும் அவங்களுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு பெண் துறைகளுக்குன்னு ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்து அதில் முடித்து பட்டம் பெற்றவர்களுக்கு உலகெங்கும் பணிகளை வழங்கிய அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏழைகளுக்காகவும் பிணியுற்றவர்களாகவும் புவர் பீப்புள், ரிமோட்டட் ஏரியா அண்ட் அஃபெக்டட் டிசீஸ் பர்சன், ஒரு ஏதோ டேப்லெட் இன்ஜெக்ஷன் இல்லை, தியாக மனப்பான்மை, சேவை மனப்பான்மை, துறவும் தொண்டும் என்பது போல் குரு மகாராஜ் ராமகிருஷ்ணர் கூறுவது போல் சேவை மனப்பான்மையுடன் தொண்டு புரிந்தார். அது மனித குலத்துக்கு ஆற்றிய பணி என்பது ஒரு பாடுபட்டதை அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே நம்முடைய உடல்நிலை எப்படிங்க வெப்பநிலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 37 டிகிரி செல்சியஸு, ஃபாரன்ஹீட்டில் 98.4. பிஎம்ஐனா என்னங்க? இப்போ போனோடனே குழந்தை என்ன கேட்குறாங்க, ஒருத்தருடைய ஹைட்டு பார்க்குறாங்க. வெயிட்டு வகுத்தல் ஹைட்டு, எடை கிலோகிராமில், உயரம் மீட்டர் ஸ்கொயரில் டிவைட் பண்ணால் 18.5, 18.5 கீழே இருந்தால் லோ, 25 கரெக்ட், அதுக்கு எபோவ் போனால் வெயிட்டு, 30க்கு எபோவ் போனால் ஒபீஸுங்க, எக்ஸஸ் ஃபேட். ஒபீஸுனா குண்டாகுதல். சரிங்க, இந்த செவிலியத்தை பற்றி சொன்னீங்க. எப்போங்க தொழிற்சங்கம் ஆரம்பித்தாங்க? இந்த இயர் ஆஃப் 1922, 1922. அடுத்த ஸ்டேஜ் போங்க. ரிமோட் ஏரியாவுக்கு உண்டுங்களா? ஆமாங்க. ஹெல்த் செக்கப்பு, பிஹெச்சிசின்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டருங்க, நம்பர் 1. நம்பர் 2, அதை விட்டால் தாலுக்காவுக்கு ஒரு 10-15 வில்லேஜ் கனெக்ட் ஆகி தாலுக்கா. ஸோ அதையும் விட்டால் இப்போ டிஸ்ட்ரிக்ட் 1 நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, மெடிக்கல் காலேஜ் அவைலபிள். ஸோ அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. நீங்கள் தெரியாதவங்களுக்காக சொல்லக்கூடியது, மாணவ செல்வங்களே விழிப்பாக இருக்கணும். கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களும் தக்க மருத்துவரிடம் நீங்கள் அரசு பயிற்சி பெற்ற எம்எஸ் எம்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அவைலபிள், க்யூர் டிசீசஸ் டெஃபினெட்லி. டோன்ட் வேஸ்ட் மணி. அதிகமாக பணம் இருக்குன்னா அது ஏழைகளுக்கு கொடுங்க, தேவையில்லாமல் மருத்துவமனையில் கொண்டு சேர்க்காதீர்கள். சரி, அப்படி எப்படி சார் இருக்குது? இந்தியாவில் 879 பேருக்கு ஒரு மருத்துவமனை. சரிங்க, முதல்ல இந்த தகவல் சாதனை எப்போ சார் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 1876 அலெக்சாண்டர் கிரஹாம்